சிவ சிவ அன்பே சிவம் மரக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் கே அருள்மொழி மேடம் அவர்களை குழுவின் சார்பாக வருகின்ற வரவேற்கிறேன். மேடம், டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. லைஃப் ஸ்டைல் டிசார்டர்னு சொல்லி சீசன் 4 இருக்க வந்திருக்கீங்க. ஒன் செகண்ட் வெல்கம் பண்ணிக்கிறேன். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அட்வான்ஸாவே சொல்லிடுறேன். நன்றி மேடம், நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த ஒரு அருமையான நாள்ல தீபாவளி ஆரம்பம் ஆயிடுச்சு. அதனால முதல்ல எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம இந்த வாழ்க்கை முறை நோய்கள், அதாவது லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னு பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ ஒரு 4வது செஷனா பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒரு டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னா என்ன, அதுக்கப்புறம் அதுல டிசீஸ் எப்படி உருவாகுது, முக்கியமா ஸ்ட்ரெஸ், மன கவலைனால எப்படி நோய் உருவாகுது. அதுக்கப்புறம் லாஸ்ட் செஷனா மனநலம், அதாவது மென்டல் ஹெல்த்தை பத்தி மட்டுமே செஷன் பார்த்துருந்தோம். இன்னைக்கு இந்த தீபாவளி அப்படின்றதுனால வாழ்க்கை முறை நோயில இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா, தீபாவளி அண்ட் ஹோமியோபதி. தீபாவளியும் ஹோமியோபதியும் அப்படின்னு தான் இன்னைக்கு நம்மளுடைய தலைப்பு. ஸோ நம்ம போயிடலாம். தீபாவளி நம்ம எல்லாருக்குமே தெரியும். பல காலமா நம்ம தலைமுறையா இது நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம், பின்பற்றிட்டு இருக்கிறோம். தீபாவளி அன்னைக்கு என்னென்ன செய்வோம், பலகாரம் ஆகட்டும், ஒரு பூஜை ஆகட்டும், நம்ம ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதாகட்டும், வெடி வெடிக்கிறதாகட்டும், இது எல்லாமே நம்ம இன்னைக்கு நாளைக்கு இப்போ யாரையோ பார்த்து ஆரம்பிச்சு அப்படி கிடையாது. இதை நம்ம காலங்காலமா பல தலைமுறைகளா இதை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இது நமக்கு மெயினா ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. இதுல நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாம சில விஷயங்கள் நம்ம மறந்துடுறோம். இது ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி மட்டும் நம்ம நினைக்கிறோமே தவிர, தீபாவளி எப்படி உருவாச்சு அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். நமக்கு தெரியும், எல்லாருக்கும் ஒரு கதை தெரியும். தீபாவளி எப்படி வந்துச்சு அப்படின்னா, இப்போ கிருஷ்ணர் அந்த அவரை அரக்கனை கொன்னதுனால அந்த வெற்றியுடைய சந்தோஷமா அந்த ஒரு அரக்கனை அழிச்சு அந்த இருளை போக்கி ஒரு வெளிச்சமா அப்படிதான் நம்ம தீபாவளிய கொண்டாடுறோம். கிருஷ்ணர் நரகாசுரனை வதம் பண்ணி அதுல இருந்து பிறந்ததுதான் இந்த தீபாவளி அப்படின்னு ஒரு கதைமொழி, ஒரு தொடர் இருக்கு. அதே மாதிரி இது இப்ப இந்த கிருஷ்ணர், இந்த நரகாசுரன் அப்படின்றது இந்த மகாபாரதம் இந்த மாதிரி இதுல மட்டும் கிடையாது. இது ராமாயணத்திலயுமே இது குறிப்பிடப்பட்டிருக்கு. எப்படின்னா, ராமர் ராவணனை வதம் செஞ்சு, அதாவது 14 வருஷம் கழிச்சு அந்த ராவணனை வதம் செஞ்சு ஊருக்கு திரும்பி அவரோட அயோத்தியாவுக்கு வர்றப்போ மக்கள் எல்லாரும் அவரை ராமர், லக்ஷ்மணர், சீதா இவங்க எல்லாரையும் வரவேற்கிற விதமா, அந்த இதை கொண்டாடுற விதமா அவங்க வீடு முழுக்க, நகர் முழுக்க எங்க பார்த்தாலும் தீபங்களை ஏத்தி வச்சு கொண்டாடி அந்த ஒரு பெரிய அரக்கனை அழிச்சு, இருளை போக்கி, அந்த கெட்டதை அழிச்சு, அப்படி உருவானது தீபாவளி அப்படின்னு ராமாயணத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு மதத்தினரும் ஒவ்வொரு விதமா, இதே சீக்கிசம், ஜெயினிசம், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த ஒரே விஷயத்த வேற வேற விதமா கொண்டாடுறாங்க. அதாவது நம்ம புராணங்கள்ல, கதைகள்ல, அந்தந்த மதங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிற விஷயம் வேற வேற விதமா, வேற வேற மொழிகள்ல, வேற வேற கதாபாத்திரங்களை வச்சு அவங்க சொல்ல வந்தாலும் எல்லாரும் சொல்ற ஒரே விஷயம், ஒரு முக்கியமான விஷயம், இருளை போக்கி, அதாவது இருள் அப்படின்ற அறியாமைய போக்கி ஒரு வெளிச்சத்தை, நம்மளுடைய பகுத்தறிவை, ஒரு அறிவை நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும், நம்ம சுற்றத்தோட எப்படி இருக்கணும், என்ன நல்ல விஷயங்கள் செய்யணும், எது செய்யக்கூடாது, இந்த மாதிரி எப்படி ஒரு மனுஷன் வாழணும், அறநெறியில இருக்கணும் அப்படின்றத குறிப்பிடுறதுக்காக தான் இந்த பல்வேறு கதைகள், பல்வேறு புராணங்கள், ஒவ்வொரு மதத்தினரும் சொல்ற விஷயம். எல்லாரும் சொல்ற விதம் வேறையா இருந்தாலும் சொல்ற விஷயம் ஒண்ணுதான். அந்த அறியாமைய போக்கி நம்ம வெளிச்சத்தை கொண்டு வரணும், நம்ம அற வழியில இருக்கணும், சரியா நடக்கணும் அப்படின்றது எல்லாமே. இதுதான் இந்த தீபாவளி, தீப ஒளி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது. இப்ப தீபாவளி அப்படின்றதுனால நம்ம எல்லாருடைய வீடும், பொதுவா ஒரு தீபாவளி செலிப்ரேஷன், ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா வீடு எப்படி இருக்கும்?
எல்லா வீடுகள்லயும் வெளிச்சமா விளக்கேத்தி லைட்ஸ் போட்டு எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டு வீடு நிறைய இனிப்புகள் பலகாரங்கள்லாம் மிதந்து வீடு ஃபுல்லா வந்து எல்லா சொந்தக்காரங்களும் வந்து வீட்டுல வந்து அவ்வளோ மகிழ்ச்சியா சந்தோஷம் சிரிப்போட அப்படி இருக்கிறது தான் இந்த தீபாவளி அப்படின்றது. இப்ப வந்து நம்ம இது முன்னாடி விட இப்ப இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். இப்ப இந்த நகர்ப்புற வாழ்க்கையினாலையும் இந்த தனி வீடுகள்னாலையும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாமே தவிர, இன்னும் ஆனா பல இடங்கள்ல இது இன்னும் இதே மாதிரி நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஃபியூச்சர்ல இப்படியே நடக்கணும் அப்படின்றதுதான் எல்லாரோட விருப்பமாவும் இருக்கு. அட்லீஸ்ட் நம்ம மத்த நாட்கள்ல வந்து எவ்வளவு பிஸியா இருந்தாலும் வேலையா இருந்தாலும் அவங்கவுங்களுடைய ஃபேமிலி அப்படின்னு இருந்தாலும் இந்த ஒரு நாள்லயாவது நம்மளால முடிஞ்சவங்கள நம்மளால பக்கத்துல இருக்கிறவங்கள ஒரு ஃப்ரெண்ட்ஸையோ ஃபேமிலியையோ முடிஞ்ச இடத்துல போய் எட்டி பார்த்துட்டு வந்தாவது எப்படி இருக்கீங்க, இந்தாங்க ஒரு ஸ்வீட் அப்படின்னு கொடுத்து பார்த்து அதுக்குதான் வந்து இந்த திருவிழாக்கள் பண்டிகை இதெல்லாம் நம்ம கொண்டாடுறதே வந்து 4 பேர் ஒன்னா சேரணும், மீட் பண்ணணும், ஷேர் பண்ணிக்கணும், சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கணும், அப்படியே நம்ம அந்த தொடர்புன்றது விட்டு போயிடாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் வந்து ஒரு பண்டிகையா நம்ம வந்து உருவாக்குனது கொண்டு வந்தது. இதுதான் இந்த தீபாவளி பண்டிகை அப்படின்றது. தீபாவளி அப்படின்றது லைட் ஓவர் டார்க்னஸ், அதாவது அந்த இருளை போக்கி வீடுகள்ல வந்து வெளிச்சத்தை கொண்டு வர்றதுதான் இந்த தீபாவளி அப்படின்றது. அந்த அறியாமை இருளை போக்கி வெளிச்சத்தை அறிவை கொண்டு வர்றதுதான் தீபாவளி அப்படின்னு சொல்றது. அதுதான் இதை வந்து நம்ம ஹோமியோபதியோட வந்து நம்ம இன்னைக்கு ஒப்பிடுறோம். எப்படின்னா விக்டரி ஆஃப் பேலன்ஸ் ஓவர் இல்னஸ். ஹோமியோபதி அப்படின்றது நமக்கு பொதுவா கருத்து இருக்கு, இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, ஹோமியோபதினா என்ன, அது என்ன மாதிரி மருத்துவம், அதோட மகத்துவம் நம்ம வந்து ஒவ்வொரு வாரமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஹோமியோபதி வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு வலியை மட்டும் சரி பண்றதோ, இப்போ ஒரு பேஷண்ட் மூட்டு வலிக்குன்னு வராங்கன்னா மூட்டு வலியை மட்டும் சரி பண்ற ஒரு விஷயமாவோ, இல்ல ஒரு வயிறு வலியை மட்டும் சரி பண்ற ஒரு விஷயமாவோ அப்படி கிடையாது. ஹோமியோபதின்றது அந்த ஒரு மனுஷனுடைய தலையில இருந்து கால் வரைக்கும் அவனுடைய இன்னர் மைண்ட் என்ன, அவனுடைய கவலைகள் என்ன, பிரச்சனைகள் என்ன, அவனோட சந்தோஷம் என்ன, எது வந்து அந்த மனுஷனை வந்து சந்தோஷப்படுத்துது, எது கவலை உண்டாக்குது, இந்த மாதிரிலாம் ஒரு மருந்து வந்து ஹோமியோபதி மருந்து உள்ளுக்கு போய் ஒரு அந்த நோயை மட்டும் சரி பண்றது கிடையாது, அந்த நோய் சார்ந்த அந்த மனிதனையும் முழுமையா சரி பண்றதுதான் இந்த ஹோமியோபதி அப்படின்றது. அதனாலதான் இன்னைக்கு நம்ம வந்து தீபாவளியையும் இந்த ஹோமியோபதியையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணிருக்கோம். தீபாவளின்றது எப்படி வந்து அந்த இருளை போக்கி ஒரு ஒளி வெளிச்சமோ, அதே மாதிரிதான் ஹோமியோபதியும் அந்த ஒரு நோய்க்குண்டான அந்த மனிதனை, நோயாளிய, அந்த மனிதனை ஹெல்தியா ஆரோக்கியமா மறுபடியும் பேலன்ஸ்டா இயல்பு நிலைக்கு கொண்டு வர்றதுதான் இந்த ஹோமியோபதி மருத்துவம். ஹோமியோபதியினுடைய மகத்துவமும் அதுதான். ஸோ இன்னைக்கு மெயினா நம்ம என்னன்னா, இப்போ வந்து இந்த பண்டிகை ஃபங்க்ஷன் விழா இந்த மாதிரிலாம் வர்றப்போ நம்ம வீடுகள்ல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுல வந்து ஒரு சின்ன ஒரு தவறுதலா தெரியாத விதமா ஒரு சில, அதாவது இப்ப சாப்பாடுனால அஜீரண கோளாறு வரும், இல்ல வந்து வெடி வெடிக்கிறோம் அப்படின்னா ஒரு கையில வந்து பசங்க வந்து சுட்டுக்கிறதோ, இல்ல வந்து அந்த சூடு பண்றதோ, இல்ல நம்ம அந்த பலகாரம் செய்யறப்ப நம்ம கையில அந்த எண்ணெய் பட்டுறதோ, அல்ல அந்த மாதிரி ஏதாவது இன்ஜுரியோ ஏதோ ஒண்ணு நடக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஹோமியோபதி எந்த அளவுக்குல பயன்படும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்கலாம். முக்கியமா வந்து இன்னைக்கு இந்த நாள்ல என்ன சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு வீடுகள்லயுமே ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் அப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு கருதுவோமோ, அதே மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் ஹோமியோபதி எமர்ஜென்சி கிட் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் மெடிசன் வச்சுக்கணும். அது எதுக்குன்னா, ஹோமியோபதி நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஹோமியோபதி வந்து ரொம்ப ரொம்ப சேஃப் ஆனது, ரொம்ப ஜென்டிலானது, எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது அப்படின்ற மாதிரி. அதோட ஹோமியோபதி வந்து ரொம்ப ஃபாஸ்டாவும் ஆக்ட் பண்ணும், ஒரு வலியை குறைக்கும், ஒரு ப்ளீடிங்கை குறைக்கும், இம்மீடியட்டா ஸ்டாப் பண்ணும். இந்த மாதிரி ஹோமியோபதியோட மருந்து வந்து அந்த அளவுக்கு நல்ல வீரியம் உடையது, ரொம்ப நல்லாவும் வேலை செய்யும். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஹோமியோபதி கிட் அப்படின்றது முக்கியமா உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்துல இருக்கிற உங்க ஹோமியோபதி மருத்துவர்கிட்ட கேட்டு, எனக்கு வந்து இந்த மாதிரி தொந்தரவுலாம் இருக்கு, எனக்கு இதுக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கஸ்டமைஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது கஸ்டமைஸ்டே எப்படின்னா, இப்ப எனக்கு வந்து அடிக்கடி வந்து செரிமான கோளாறு வரும், இல்ல அடிக்கடி வந்து எனக்கு அலர்ஜி, ஏதாவது டஸ்ட் அலர்ஜி மாதிரி ஏதாவது இருக்கும், இல்ல வந்து எங்க வீட்டுல பசங்க இருக்காங்க ஏதாவது அடிபடுறது இல்ல இன்ஜுரி ஆறது, அந்த மாதிரி எதுக்காவது வேணும் அப்படின்னு என்னோட உடம்புக்கு எது அதிகமான தொந்தரவு கொடுக்குமா, என்ன பிரச்சனையோ
அதுக்கான ஃபர்ஸ்ட் எய்ட் மருந்துகள் மாதிரி எமர்ஜென்சியா இப்ப என்னால முடியல, நைட் ஆயிடுச்சு, உடனே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்கு போக முடியல, டாக்டரை கூட கூப்பிட முடியல அப்படின்னா இமீடியட்டா அந்த டேப்லெட் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு மருத்துவருடைய பரிந்துரையோட அந்த ஹோமியோபதி கிட், ஹோமியோபதி எமர்ஜென்சி கிட் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வீடுகள்லையுமே நம்ம வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப கட்டாயமான ஒரு சூழ்நிலை எல்லாருக்குமே. ஸோ அதுல நம்ம முக்கியமா இன்னைக்கு என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் அப்படின்றது எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா, முக்கியமா இப்ப நம்ம இன்னைக்கு எடுத்துப்போமே, இப்போ தீபாவளி அப்படின்ற மாதிரி இருக்கிறப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த பட்டாசு வெடிக்கிறதுனால டஸ்ட் அலர்ஜி வரும். அந்த அதிக புகையினால, அந்த அதிகமான அந்த இப்ப வெளியே டிராவலே போறாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து இந்த வெடி வெடிக்கிறதுனால அதிக புகை அப்படின்ற மாதிரிலாம் இருக்கிறப்போ ஹோமியோபதி மெடிசின் அப்படின்னு பாக்குறப்போ புரோமியம், லைசினம், ஆர்சனிக்கம், கால்கேரியா, அமோனியம் காப் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஹோமியோபதி மெடிசினோட நேம்ஸ். இதுல நமக்கான மருந்து எது, அதாவது இண்டிவிஜுவலைஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் மருந்து கொடுப்போம் இல்லையா, அதுல இந்த மாதிரியான மருந்துகள் வந்து டஸ்ட் அலர்ஜிக்கு ரொம்ப நல்லாவே கேட்கும். ஸோ அதுல நம்ம ஹோமியோபதியோட டாக்டருடைய பரிந்துரையின் பேர்ல நம்ம அந்த மருந்தை எந்த அளவுல எந்த டோஸ்ல எவ்வளவு நேரத்துக்கு ஒரு தடவை எத்தனை நாள் எடுத்துக்கணும் அப்படின்றத நம்ம மருத்துவர் நமக்கு வந்து இது இது இந்த மெடிசின் பேர் ஏன் இன்னைக்கு சொல்றேன் அப்படின்னா, இது வந்து ஜஸ்ட் ஒரு விழிப்புணர்வுக்காக தான். இதுக்கெல்லாம் இந்த தொந்தரவுக்கெல்லாம் ஹோமியோபதியில மருந்து இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் தான். ஸோ இது வந்து டஸ்ட் அலர்ஜிக்கான மருந்துகள். அதோட மெயினா வந்து இப்ப இந்த தீபாவளி டைம் அப்படின்றதுனால நம்ம வந்து நிறைய பலகாரங்கள் சாப்பிடுவோம், நிறைய ஸ்வீட் சாப்பிடுவோம். இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ நமக்கு வந்து ஆசிடிட்டி, அந்த வந்து டிஸ்பெப்சியா, அதாவது நெஞ்செரிச்சல், நெஞ்சு கரிக்கிறது, செரிக்காம இருக்கிற செரிமான கோளாறு, இந்த மாதிரிலாம் வந்து நம்ம ரொம்ப அடிக்கிற விஷயங்கள், வீட்டுல எல்லாரும் சொல்ற விஷயங்கள். ஸோ அதுக்கான மருந்துகள் அப்படின்னு பாக்குறப்போ நக்ஸோமிகா, கார்போவெஜ், பல்சாட்டிலா, ரொபீனியா, ஆன்டிக்ரூட், ஆர்ஸ், இதெல்லாம் இந்த செரிமான கோளாறுகளுக்காக ரொம்ப காமனா கொடுக்குற மெடிசின்ஸ் இதெல்லாம். அதே மாதிரி இப்போ ஃபுட்டு அலர்ஜி, முக்கியமா வந்து ஒரு சிலருக்குலாம் வந்து சில பர்டிகுலர் ஃபுட் சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து சுத்தமா ஒத்துக்காது. சிலருக்குலாம் வந்து அத்திக்கரியா மாதிரி ஹோல் பாடி ஃபுல்லா அலர்ஜி மாதிரி திட்டா எங்க பார்த்தாலும் உடம்பு ஃபுல்லா வீங்கிட்டு அரிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு சிலருக்கு வந்து இந்த சீ ஃபுட், நண்டு, இறால் இதெல்லாம் சாப்பிட முடியாது. ஒரு சிலருக்கு அதெல்லாம் தொட்டாலே அலர்ஜி ஆகும். இந்த மாதிரி ஒரு சிலருக்கு ஒரு சில உணவுகள் வந்து ரொம்ப அலர்ஜியா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஹோமியோபதியில நல்ல மெடிசின்ஸ் இருக்கு. அதுல ரொம்ப காமனா வந்து அர்டிகாயூரன்ஸ், அப்புறம் வந்து சல்ஃபர், ஆர்ஸ், இந்த மாதிரியான மருந்துகள்லாம் இந்த மாதிரி அலர்ஜிக்கு உண்டான மெடிசின்ஸ். அதோட ரொம்ப முக்கியமா இந்த தீபாவளி டைம்ல வந்து கண்டிப்பா நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் அப்படின்றது எதுக்கு வேணும் அப்படின்னா, பேர்ன்ஸ், அதாவது தீக்காயம், பசங்க வந்து வெடி வெடிக்கிறாங்க அப்படின்னா கையில வந்து சுட்டுக்கிறது, ஒரு கம்பி மத்தாப்பு இது பண்றப்போ கையில நெருப்பு பட்டுறது, அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் எய்டா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உடனே நம்ம போய் நல்ல ஒரு டேப் வாட்டர், ரன்னிங் வாட்டர், அதாவது பைப்ல இருந்து ரன்னிங் வாட்டர் இருக்கு இல்லையா, அதுல டேப் வாட்டர்ல போய் 10 இருந்து 20 நிமிஷம் அந்த புண்ணை வந்து தண்ணியில காட்டணும். அப்பதான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த பட்டோன்னா அந்த அந்த எரிச்சல் வந்து டக்குன்னு குறையும். அதோட வந்து அதுல டஸ்டோ இல்லை ஏதாவது இருந்தா இம்மீடியட்டா அது வந்து வாஷ் அவுட் ஆகும். அதனால இப்போ ஒரு புண்ணு பட்டுச்சு, ஒரு தீக்காயம் ஆயிடுச்சு, இதெல்லாம் எதுக்குன்னா மைனர் பர்ன்ஸ், லேசான தீக்காயமா இருக்கு அப்படின்னா தான். அதுவே ரொம்ப பெரிய அளவுல ரொம்ப பயங்கரமான தீக்காயம் அப்படின்னா இம்மீடியட்டா நம்ம வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணணும் வித்தவுட் எனி டிலே. அந்த நேரத்துல போய் நம்ம அவங்க போட்டிருக்கிற ஜுவல்லரியோ அவுக்குறதோ இல்லை அவங்களுக்கு ட்ரெஸ்ல ஹெல்ப் பண்றதோ அது எதுவுமே வச்சுக்க கூடாது. சிவியர் பர்ன், அதிகமான ஒரு தீக்காயம் பெரிய அளவுல அப்படின்னா இம்மீடியட்டா ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிடணும். இப்ப நம்ம சொல்றது வந்து மைனர் பர்ன்ஸ், லேசான ஒரு சின்ன ஒரு தீக்காயம், கையில சுட்டுக்கிறது, நெருப்புல பட்டுறது கை, அந்த மாதிரியான தீக்காயமுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 10 இருந்து 20 நிமிஷம் தண்ணியில அதுக்கப்புறமா நான்ஸ்டிக், அதாவது வந்து பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி, இப்ப செலோ டேப் அந்த மாதிரி ஒட்டுற மாதிரி இல்லாம பிளைனான பேண்டேட் மாதிரி
மேல வச்சுக்கலாம் தேவைப்பட்டால். இல்லாட்டினா ஃபர்ஸ்ட் வந்து மேல வந்து நிறைய இப்போ மெடிக்கல் ஷாப்லேயே வந்து இந்த மாதிரி தீக்காயங்களுக்குன்னே நிறைய க்ரீம்ஸ் ஆயில் மிஸ்ட்லாம் நிறையவே இருக்கு. அதுல முக்கியமானது அப்படின்னு பாக்குறப்ப பேர்ன் ஹீல் அப்படின்னு ஒரு ஆயில்மெண்ட் இருக்கு. அது என்ன காம்பினேஷன் அப்படின்னா சில்வர் நைட்ரேட் அண்ட் குளோர்ஹெக்சிடின் குளுக்கோனேட் அப்படின்ற ஒரு க்ரீம் இருக்கு. இது வந்து நல்ல கிரேட் ரிலீஃப் கொடுக்கும். நல்லா ஒரு தீக்காயம் பட்டு நல்லா திகு திகுன்னு எரியுது, இப்போ ஒரு எண்ணெய் சட்டிலே அவங்க வந்து சுட்டுக்கிட்டாங்க அப்படின்னா உடனே வந்து நம்ம அந்த ஒரு க்ரீம் இந்த சொன்னோம் இல்லையா சில்வர் நைட்ரேட் குளோர்ஹெக்சிடின் இந்த மாதிரி பேர்ன் ஹீல் அப்படின்ற ஆயில்மெண்ட் வந்து அந்த இம்மீடியட்டா உடனே அந்த இதுல போட்டோம் அப்படின்னா அந்த எரிச்சல்ன்றது இம்மீடியட்டா ஸ்டாப் ஆகும். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் செய்ய வேண்டியது. அதுவே அந்த இடத்துல வந்து இப்போ ஒரு கொப்பளம் மாதிரி பிளிஸ்டர் மாதிரி தண்ணி கோத்து ஒரு கொப்பளம் மாதிரி நிக்குது அப்படின்னா நம்ம வந்து அந்த இடத்துல போய் அதை உடைக்கிறதோ இல்லை அதை பிக்கிறதோ அதில் கை வைக்கிறதோ அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. தண்ணியில காமிச்சிட்டு இந்த மாதிரி க்ரீம் அப்ளை பண்ணணும். இதே மாதிரி இதே ஹோமியோபதியில அப்படின்னு பாக்குறப்போ கேந்தாரிஸ் ஆயில்மெண்ட் இருக்கு, கேலோ ஆயில்மெண்ட் இருக்கு. இதுவே இந்த கேலண்டுலா அண்ட் ஹைப்பரிகம் டிஞ்சர்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். அதோட சேர்த்து அந்த புண்ணு சீக்கிரம் ஆறுறதுக்கு நம்ம உள்ள டேப்லெட்ஸும் எடுத்துக்கணும். இந்த மாதிரி பண்றப்போ ஹோமியோபதி மெடிசன் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா வேலை செய்யும் இந்த புண்ணு காயங்கள் எல்லாம் இதெல்லாம் ஆறுறதுக்கு. ஸோ அதுல இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அதுல முக்கியமா ஃபர்ஸ்ட் தண்ணியில காமிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ரீம்ஸ் அப்ளை பண்ணிக்கணும். மெயினா நம்ம என்ன வந்து செய்யலாம் அப்படின்னா அந்த இப்போ ஒரு ரிஸ்ட்ல வந்து வாட்ச் கட்டியிருக்காங்க அப்படின்னா டைட்டா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பக்கத்துலயே ஒரு பேர்ன் இருக்குன்னா அந்த இடத்துல இருக்கிற வாட்சை அவுக்கலாம். டைட்டா ஏதாவது ஜுவல்லரி போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி இது ரிமூவ் பண்ணலாம். அதுவே சிவியர் அதிகப்படியான தீக்காயத்துக்கு நம்ம அது செய்யக்கூடாது. நம்ம வந்து கையே வைக்கவே கூடாது, இம்மீடியட்டா ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிடணும். அதுதான். ஸோ இது இல்லாம வந்து மற்றபடி வேற ஏதாவது ஜெல் தடவுறது, பட்டர் தடவுறது, இல்லை ஐஸ் வைக்க இதெல்லாம் பண்ணவே கூடாது. தீக்காயம் பட்டுச்சுன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஐஸ் கியூப் வைங்க, அதெல்லாம் செய்யவே கூடாது. பட்டர் அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் வந்து இதெல்லாம் வந்து தேவையில்லாம அந்த புண்ணை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசாக்குற மாதிரி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நெருப்புல படுற அந்த காயங்களுக்கு ஹோமியோபதி மருந்து வந்து ரொம்ப எக்ஸலண்டா வேலை பார்க்கும். இந்த தீக்காயம் அப்படின்னு பாக்குறப்ப அது வந்து ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து பேர்ன்ஸ், இன்னொன்று வந்து ஸ்கால்ஸ்ன்னு சொல்லுவோம். பேர்ன்ஸ்னா தீக்காயம். அதுவே ஸ்கால்ஸ் அப்படின்றப்போ அது வந்து இப்ப எல்லாம் கொதிக்க கொதிக்க வெந்நீர் இருக்கு, வெந்நீர் மேல அப்படியே கொட்டிடுறது. கொதிக்க கொதிக்க பால் இருக்கு, அது வந்து அப்படியே கொட்டிடுறது. அது வந்து ஸ்கால்ஸ். நல்லா கொதிக்கிற திரவம் வந்து மேல கொட்டுறது வந்து ஸ்கால்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுவே நேரடியான தீக்காயம் ஹீட்டு இதெல்லாம் அப்படின்றப்போ அது வந்து பேர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஹோமியோபதி மருந்து அப்படின்னு பாக்குறப்போ கேந்தாரிஸ், கேலண்டுலா, காஸ்டிகம், சல்ஃபர், எப்பிஸ், ஆர்டிகா, ஆர்னிகா, ஹெப்பாசல்ஃப் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா வேலை செய்யும். அதுவே வந்து இப்போ ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ஜுரி பேர்ன் ஆயிருக்கு, புண்ணு சரியா ஆகல அப்படின்னா அதுக்கு ஹோமியோபதிஸ் ஒண்டர்ஃபுல் ஆக்ட் ஆகும். அதுவே இப்போ பேட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இன்ஜுரி, இப்போ ஷாக் அடிச்சு அதுல அந்த அடிச்சதுக்கு அப்புறத்துல என்ன எனக்கு உடம்புல பிரச்சனை தொந்தரவு அப்படின்லாம் வரப்ப அதுக்கு ஹோமியோபதி மெடிசன் ஒண்டர்ஃபுல்லா வேலை செய்யும். ஸோ இதெல்லாம் தான் ஹோமியோபதியோட மகத்துவம் அப்படின்றது. அதுவே இந்த போஸ்ட் பர்ன் ஸ்காரிங், இந்த மாதிரி எனக்கு காயம் இதா இருக்கு, முன்னாடி காயமாகி அது வந்து பயங்கர ரொம்ப பெரிய ஒரு வடுவா ஸ்காரா இருக்கு, தழும்பா இருக்கு அப்படின்லாம் இருக்கிறப்போ அதுக்கு ஹோமியோபதி மெடிசன் நல்லாவே வேலை செய்யும். எக்ஸாம்பிள் சொல்றோம் அப்படின்னா கிராஃபைட்டிஸ், தியோசினமினம் இந்த மெடிசன்லாம் வந்து நல்லாவே வேலை பார்க்கும். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம சொல்லணும்னு நினைச்ச விஷயம். இந்த தீபாவளிய சந்தோஷமா ரொம்ப சேஃபா ஹெல்தியா ஆரோக்கியமா கொண்டாடுங்க. தீபாவளி வந்து எந்த அளவுக்கு நம்ம வீடுகள்ல வந்து வெளிச்சத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வருமோ அதே மாதிரிதான் ஹோமியோபதி நம்ம உடம்புல ஒரு நோயாளியா இருக்கிற மனிதனுக்கு நோயை தீர்த்து அந்த மனிதனுடைய கவலைகள் பிரச்சனைகள் அந்த ரூட் காஸ்ட்ல போய் வேலை செஞ்சு அவனுடைய நோய்கள் தீர்றதுக்கு பெரிய வழிவகுக்கும். ஹோமியோபதி வந்து நம்ம உடம்புல இருக்கிற நோயை தீர்த்து நம்மள நல்ல ஆரோக்கியமான மனிதனா நம்மள
இருக்கும் அப்படின்றதுதான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம சொல்ல நினைச்ச விஷயம். மே எவ்ரி ஒன்ஸ் லைஃப் ஷைன் வித் ஹாப்பினஸ், ஹெல்த் அண்ட் ஹார்மனி. ஸோ எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி எப்படி ஒரு வீட்டில் இருக்கிற இருளை அகற்றி வெளிச்சத்தை கொண்டு வருதோ, அதே மாதிரி ஹோமியோபதி மருந்து அப்படின்றது மனிதனுடைய நோயை தீர்த்து மனிதனுக்குள்ள ஒரு ஒளியை கொண்டு வரும் அப்படின்றதுதான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பதிவு பண்றது. ஸோ இந்த வாய்ப்புக்கு கொடுத்த சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளைக்கு மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலா நானே எதிர்பார்க்கல ஹோமியோபதியும் சொல்லி ஒரு டாபிக் எடுத்திருக்கீங்க. நான் இந்த யோசிக்கவே இல்ல. ஆனா பட் உண்மையிலேயே முக்கியமான சப்ஜெக்ட் ஆக்சுவலா. ஏன்னா சண்டே இன்னைக்கு இன்னில இருந்தே தீபாவளி நேத்துல இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. ஆனா தீபாவளின்றது நாளைக்கு தான் போட்டிருக்காங்க. அப்படி இருக்கிறது ஒரு சிலர் தீபாவளி கொண்டாடுறவங்க, அமாவாசை நோன்பு இருக்கிறவங்க இன்னைக்கே கொண்டாடிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய விஷயம் ஷேர் பண்ணிருந்தீங்க. ரொம்ப அமேசிங்கா இருந்தது. நிறைய மெடிசன் ரிலேட்டடா இப்போ ஒரு புண்ணு வருது அப்படின்னா அந்த புண்ணு இப்ப காயம் பட்டா என்ன பண்ணணும், இந்த டைம்ல தான் இந்த அவேர்னஸ் தேவை. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம டீ காய்கிட்ட பத்தி பேசினா என்ன பொறுத்த வரைக்கும் யூஸ்லெஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த டைம்ல போட்டு ரெக்கார்ட் பண்ணி போடும் போது அந்த மெடிசன்ஸ் வாங்கி வச்சுப்பாங்க. இப்போ குழந்தைங்க இருப்பாங்க, அதிகமா அந்த விழிப்புணர்வு தேவைப்படும். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். சீதாராமன் சார் வணக்கம். சொல்லுங்க மேடம் அருமையா சொன்னாங்க. இந்த மருந்து பேரு இந்த சில்வர் நைட்ரேட், அப்புறம் இன்னொரு என்ன மேடம் மருந்து பேரு? ஆக்சுவலா அந்த ஆயில்மெண்ட் பேரு பர்ன் ஹீல் அப்படின்றதா சார் ஆயில்மெண்ட் பேரு. சரிங்க மேடம். இந்த சில்வர் நைட்ரேட் சொன்னீங்க, அடுத்து ஒரு மருந்து சொன்னீங்க, அது பேர் என்னங்க மேடம்? அதுல அந்த பர்ன் ஹீல் உள்ள இருக்கிற அந்த காம்பினேஷன் பேர் என்னன்னா சில்வர் நைட்ரேட் குளோரா மேடம்? குளோர்ஹெக்சிடின். மேடம் இது ஹோமியோபதி தானே மேடம் மருந்து இது? இல்ல சார், இந்த ஆயில்மெண்ட் ஜெனரல் அலோபதி ஆயில்மெண்ட் தான் இது. சரிங்க மேடம், சரிங்க மேடம். அதுக்கப்புறம் கேலண்டர் சொன்னீங்க. ஆமா, இந்த ஆயில்மெண்ட் எல்லா மெடிக்கல் ஷாப்லயுமே கிடைக்கும். இந்த மாதிரி தீக்காயத்துக்கு போடுற பர்ன்ஸ்க்கு ஆயில்மெண்ட் அப்படின்னு கேட்டாலே இது எல்லா பார்மசிலயுமே கிடைக்கும். இது அலோபதி மருந்து. ஹோமியோபதி ஆயில்மெண்ட் அப்படின்னா கேலண்டுலா கேந்தரஸ் தான் நம்பர் 1. சரிங்க மேடம். ஆமா சார். அப்புறம் மேடம் அந்த சில்வர் நைட்ரேட் இது சொன்னீங்க, இது போடலாம். நீங்க இந்த இது போட்டா கொப்பளம் வராதுல்ல மேடம்? பர்ன்ஸ்னால கொப்பளம், பர்ன்ஸ் 2 சொன்னீங்க மேடம். ஒன்னு சிவியர் சொன்னீங்க, அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னீங்க, 2 சொன்னீங்க மேடம். பர்ன்ஸ் சொன்னீங்க, ஸ்கால்ஸ் சொன்னீங்க, 2 சொன்னீங்க மேடம். ஒன்னு வெந்நீர் கொட்டுதல், தீக்காயம் ஏற்படுதுன்னு சொன்னீங்க மேடம். இதுல பாத்தீங்கன்னா கேலண்டுலா ஹைப்பரிக்கம் போட சொன்னீங்க. கேலண்டுலா இதுல வாட்டர் டோஸ்ல கொடுக்கலாமா, 30ல கொடுக்கலாமா, ஹைப்பரிக்கம் 30ல கொடுக்கலாங்களா, இல்ல உள்ளுக்கு சாப்பிடலாமா, மேலேயே ஊத்தலாமா, காயத்துல ஊத்தலாங்களா? இது டிஞ்சர் காயத்திலே ஊத்துறது. டிஞ்சரோட பிளஸ் நம்ம உள்ளுக்கு பொட்டன்சி டோசஸ்ல எடுக்கிறப்போ 200 நல்லா ஆக்ட் ஆகும். கேலண்டுலா 200, ஹைப்பரிக்கம் 200 கொடுக்கலாங்களா? ஆமா சார், அது வாட்டர் டோஸ்ல எடுக்கிறப்போ நமக்கு நல்ல ரிசல்ட். ஆமா மேடம். இப்ப மேடம் இந்த மருந்து இதுக்கான மருந்துகள் காந்தாரி சொன்னீங்க, கேலண்டா சொன்னீங்க, பாஸ்பரஸ், அட்ரிகா யூரேனஸ், பாஸ்பரஸ் சொன்னீங்க. இன்னொரு மருந்து என்ன மேடம் சொன்னீங்க? ஒன்னு விட்டு போச்சுங்க மேடம், அது என்ன மேடம்? காஸ்டிகம். எப்பிஸ். இன்னொன்னு மேடம்? எப்பிஸ் தேனி பூச்சில இருந்து வருது. அபிஸ் மெல்லிபிகா. ஆமா, கரெக்ட் சார். நன்றிங்க மேடம். இன்னொரு மேடம் அந்த இதுல எலக்ட்ரிசிட்டியில சொன்னீங்க, கிராஃபைட் சொன்னீங்க, அப்புறம் இன்னொரு மருந்து பேர் என்னங்க மேடம்? இல்ல சார், அது ஸ்காருக்கு சொன்னீங்க மேடம். தியோசோ இன்னொரு மருந்து சொன்னீங்களே, தியோசினமினம். நன்றிங்க மேடம். நல்லா அருமையா அதாவது இந்த தீபாவளி நேரத்துல சிறப்பா வகுப்பு எடுத்தீங்க மேடம். அதாவது பர்ன்ஸ் பத்தி அதுல 2 விதமான பர்ன்ஸ், சிவியர், அதுக்கப்புறம் பர்ன்ஸ், ஸ்கால்ஸ், இத பத்தி எல்லாம் சொன்னீங்க. நிறைய மருந்துகள் சொன்னீங்க மேடம். இது மாதிரி மருந்துங்க காந்தாரிஸ், கேலண்டுலா, பாஸ்பரஸ், அட்ரிகா யூரேனஸ், இந்த காஸ்டிகம், அபிஸ் மெல்லிபிகா, கிராஃபைட், தியோசினம் அருமையா சொன்னேன். நன்றிங்க மேடம். தேங்க்யூ மேடம். இது மாதிரி நிறைய வகுப்புகள் எடுங்க மேடம். 1 hour எடுக்கிற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் மேடம். நன்றிங்க மேடம். ஓகே சார். சேதுராமன் சார், ஹோமியோபதி டாக்டர் நிரூபிச்சிட்டீங்க. இல்ல சார், நாங்க கத்துக்கிட்டு நல்வாழ்வுல கத்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். நானு
ஆர்வலர் தான் சார், டாக்டர் இல்ல, நான் ஆர்வலர் தாங்க சார். மட்டும் ஹோமியோபதியில இருக்கீங்களா? அது போதும். நல்வாழ்ல இருக்கேன். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் இதுல பயணிச்சுட்டு இருக்கேன் ஐயா. நன்றி 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 நன்றி. உங்களுடைய ஆர்வத்தை மனமார்ந்து பாராட்டுறேன் சார். நன்றிங்க மேடம், நன்றிங்க மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். அன்பு சார், நீங்க என்ன கேள்வி இருந்தா கேட்கலாம். அன்பு, என்ன கேள்வி இருக்கா? தேங்க்யூ சோ மச். எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்குமே கவர்மெண்ட் ஹாலிடே இருக்கும். ஆனா நம்ம ட்ரஸ்ட்ல நம்ம சேனல்ல வந்து தினசரி கிளாஸ் போகும். நாளைக்கும் கிளாஸ் இருக்கு. மறக்காம எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. 35 நாளும் கிளாஸ் இருக்கு. நன்றி. தேங்க்யூ மேடம். நன்றி நன்றி. தேங்க்யூ.